மக்களே வணக்கம். விஜய் டிவியின் முதல் வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா தாமோதரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது எல்லாருமே அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வீட்டில் செல்லமாக கூப்பிட்றது தாமோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் நான் படிக்கிற காலத்தில் பால் குக்கர் விசில் சூன்னு அடிக்கும். ஆனால் இப்போது மக்களோட விசில் எனக்கு ஓஹோன்னு அடிச்சிருக்கு. ஸோ எல்லா மக்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள். உங்கள் ஆசீர்வாதம் என்றைக்குமே எங்களுக்கு இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த வாரம் நிறைய சமையல் மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் மைண்ட் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். தாமோதரனாக இருந்த நீங்கள் செஃப் தாமோவா மாறின கதையை கொஞ்சம் சொல்லுங்கள். அடே எங்கப்பா, பெரிய கதைங்க அது. யாருமே என்ன 20 வருஷம் ஷெஃப் கூடவே இல்லை. அப்போது நிறைய டிவியில் வந்தேன். நான் போகும்போது குக்கர் போகிறாரு தான் சொல்லுவாங்க தவிர ஷெஃப் போகிறாருன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஷெஃப் தாமோ எப்போ வந்துச்சு அந்த பேர் அப்படின்னா 2010 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன். 24 மணி நேரம் 30 நிமிஷம் 12 செகண்ட், கிட்டத்தட்ட 617 டிஷ் ஃபினிஷ் பண்ணேன். தனி மனதுனா 190 கிலோ குக்டு வெயிட்டு. ரா மெட்டீரியல் வெயிட் பார்த்திங்கன்னா 417 கிலோஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வெயிட்டு. தனி மனதுனா பண்ணேன். எல்லாத்துலையும் ஃப்ளாஷ் ஆச்சு, எல்லா டிவிலையும் வந்துச்சு, எல்லா பேப்பரில் வந்துச்சு. மறுநாள் காலையில் ஷெஃப் தாமு அச்சீவ்ட் கின்னஸ் ரெக்கார்ட் போட்டாங்க. அந்த நாள்லேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்களும் ஷெஃப் தாமுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த ஷெஃப் தாமுன்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு படிச்சும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல சமைச்ச டிஷ் என்ன? சேமியா உப்புமா. எனக்கு பிடிச்ச சேமியா உப்புமா. அது பெரிய கதை. சேமியா உப்புமா எப்படின்னா, எங்கள் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டேன். அம்மா இல்லாத போது அதை சேமியா உப்புமா செஞ்சேன். அப்படியே கடையோடு ஒடிக்கிச்சு, தீஞ்சி போச்சு. போயிட்டு எங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்ன 4 அரை வைக்கிறாங்க. டாப்புன்னு தலையில் குட்டி அரைஞ்சி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த இது அவங்களாலே தண்ணி ஊற வச்சு அந்த கடை இருந்து போக மாட்டேங்குது, அந்தளவுக்கு தீஞ்சிடுச்சு. இதை விடக்கூடாது, மைண்டில் செட் ஆகிடுச்சு, எப்படியாவது பண்ணி தான் ஆகணுன்னு. இன்னொரு நாள் போனாங்க, அதே சேமியா திருப்பி பண்ணேன். திருப்பி அடி விழுந்துச்சு. இந்த வாட்டி நல்லா இருந்தது, அடி விழுந்து. கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் வந்தேன்னு. ஸோ தட்ஸ் ஃபஸ்ட் டிஷ். இன்னும் மறக்க முடியாது அப்படின்னா சேமியா உப்புமா தான். காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ரகட் பாயா இல்லை சாக்லேட் பாயா? நாட்டி பாய். அதாவது வெரி நாட்டி. எனக்கு எப்படின்னா, எனக்கு அந்த லெக்சரர்ஸ்லாம் இமிடியேட் பண்ணுவேன். பட் ஐ லைக் தி நாட்டினஸ். அப்போல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போவும் ஒரு நாட்டி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நிறையா பேர் செஃப் படித்தா லட்சத்தில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? உங்களோட மாதம் சம்பளம் என்ன? பைசாவில் கூட கிடைக்கல. அதாவது அது எல்லாருக்குமே ஒரு ராங் நோஷன். இட்ஸ் நாட் கரெக்ட். படித்த உடனே யாருமே பெரிய பொசிஷன் கொடுக்கறது இல்லை. கேட்டரிங் காலேஜ் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெயினியை தான் எடுக்கிறாங்க. யூ ஹாவ் டு லேர்ன் தி என்டையர் ஹோட்டல் சைட். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் கற்றுக்கினா தான் யூ பிகம் மேனேஜர் லெவலில் வரலாம். அதுக்கு இட் டேக்ஸ் மினிமம் ஆஃப் 5 years. மினிமம் சேலரி நான் வாங்கினது அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க நீங்களாம். ஆக்சுவலாக நான் வாங்கின சம்பளம் 150 ரூபா வாங்கினேன். 150 ரூபா என்னோடய சம்பளம் ஒரு மாதத்துக்கு. உங்களோட குக் வித் கோமாளி பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பருங்க. குக்கும் கோமாளியும் அது பண்ணுற கூத்து, ஐயோ. வாழ்க்கை பார்த்து சும்மாவா? நீ என்ன எலிமினேட் ஆக்க போறியா? அப்ப நீ எதுக்கு இப்படி பண்ணா? உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி வேணுமா? ஓகேயா? இப்படி பண்ணாத, நான் எலிமினேட் ஆயிடும். காமெடி கலந்த சமையல், அது எல்லோரும் மனசு அதாவது மக்கள் மனசில் பதிஞ்ச ஒரு ஷோ அப்படின்னா இன்றைக்கும் 4 சீசனில் 5வது சீசன்லேயும் மக்கள் மனசில் ஆழ்ந்த படைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்கிறது, எனக்கு நாங்கள் கவலையை மறந்து பார்க்குற ஒரே ஷோ குக் வித் கோமாளி. அந்த 1.5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது. என்ன கவலையாக மறந்துடும், நாங்கள் சிரிச்சிட்டே இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேஷண்ட், ஆக்சுவலி ஈஸ் அ கேன்சர் பேஷண்ட், சின்ன பையன், கேன்சர் பேஷண்ட். இன்னொருத்தர் எங்களோட ரிலேட்டிவ் பக்கத்தில் இருக்காங்க. அவன் என்னை பார்த்துட்டான். அந்த பையன் போய்ட்டு அவங்க அம்மாவை சொல்லி எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நான் போயிருந்தேன். அந்த ரூமுக்கு போயிருந்தேன். டாக்டர் டேட்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் நீ அதெல்லாம் நம்பாத,
சார் நான் அதெல்லாம் நம்புறது இல்லை, குக்கு வித் கோமாளி தான் பார்க்குறது அப்படின்னு சொன்னான். அதில் என்ன பிடிக்கும், அந்த தமாஷ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சமையலும் பிடிக்கும், உங்களும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா சிடபிள்யூசி. இன்றைக்கும் அந்த பையன் வந்து ஸ்டில் சர்வைவிங், ஸ்டில் இஸ் டாக்கிங் டு மீ. அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறது குக்கு வித் கோமாளி. ஒரு ப்ரெக்னென்சியை கூட வந்து ஒரு ஆர்டினரி டெலிவரி, நார்மல் டெலிவரியாக பண்ணுறது குக்கு வித் கோமாளி தான். ஏன்னா சிரிச்சிட்டே வந்து அவங்க ப்ரெக்னென்சி நடந்து வச்சான். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் டிவி ஃபார் கிவிங் அ வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் குக்கு வித் கோமாளி. உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க, அதை கேட்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அந்த ஸ்நானம் கிடச்சி, அந்த ஸ்தானம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்பான்றது வந்து வீட்டுக்கு அது எஜமானர் அப்பா. தாத்தாலாம் இருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை நடத்துகிறவங்க அப்பா தான். அந்த ஸ்தானத்தில் எனக்கு வந்து மக்களும் கூப்பிடுறதும் சரி, குக்கு வித் கோமாளியில் எல்லாம் கூப்பிடுறதும் சரி, அப்பான்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சமையல் கலைஞனா நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம்? பை காட்ஸ் கிரேஸ் 3 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒன்று வந்து என்னுடைய லாங்கஸ்ட் குக்கிங் மேராத்தன், 2வது லார்ஜஸ்ட் தோசை இந்த வேர்ல்டு, 3வது லார்ஜஸ்ட் கறி இந்த வேர்ல்டு சிங்கப்பூரில் பண்ணோம். நான் நினச்சது 20 புக்கு எழுதணும்னு நினச்சேன், 26 புக்கு எழுதிட்டேன். என்னுடைய ஆசை, நான் வந்து டாக்டரேட் பண்ணணும்னு நினச்சேன். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் டாக்டரேட் பண்ணேன். எம்பிஏ பண்ணணும்னு நினச்சேன், அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேயே எம்பிஏவும் பண்ணேன். இப்போது நான் ஒன்றே சாதிக்கணும்னு நினைக்கிறது, ஒரே ஒரு இட்லி பண்ணணும்னு ஆசை. சின்ன இட்லி இல்லை, நம்ம பண்ண போகிற இட்லி, ஒரு இட்லி 500 கிலோ, ஒரே ஒரு இட்லி ஒரு 10,000 பேர் கொடுக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். என்னைக்காச்சு நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி இந்த ஃபீல்டை விட்டு போயிடலான்னு நினச்சிருக்கீங்களா? நோ வே. என்னுடைய துறையில் வந்து என்னை பற்றி நிறைய ரொம்ப பேர் கேவலமெல்லாம் பேசியிருக்காங்க. நான் சொல்கிறது வந்து டவுன் த லைன் கொஞ்சம் இயர்ஸ்க்கு பேக். அவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நான் ரொம்ப நினைப்பேன். எவ்வளோ தூரம் பேசிட்டீங்களே, நாளைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி என்னுடைய ஆசை எப்பயுமே ஒரு கோல் வச்சுருப்பேன். என்னை பேசுகிறாங்க இல்லையா, இதே மாதிரி ஆகி காட்டுறேன். நான் வந்து இனிஷியலாக ஷெஃப் ஆகணும்னு நினச்சேன், ஷெஃப் ஆகினேன். அடுத்து காலேஜில் வந்து நான் பிரின்ஸிபல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எவ்வளோ பேர் சொன்னாங்க, உங்களெல்லாம் முடியாது, உங்களுக்கு அது இதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் அந்த விடாமுயற்சியும் அந்த ஹார்ட் ஒர்க்குனால காலேஜில் பிரின்ஸிபல் ஆகினேன். அதனால் நம்மளை பற்றி பேசுகிறது வந்து நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம வழியை நோக்கி போயிட்டு வரணும். சரி, யூ கோ வாட் யுவர் பாத். உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷை எங்களுக்கு சமைச்சு தர முடியுமா? என்னுடைய சிக்னேச்சர் டிஷ் உங்களுக்கு சமைச்சு தரேன், வாங்க சமைக்கலாம். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living it up and sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. மக்களே, இன்றைக்கி என்னுடைய சிக்னேச்சர் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, பன்னீர் பழமிளகா வறுவல். கொஞ்சம் திக் கிரேவி மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 இன்க்ரீடியன்ட் தான். பன்னீர், எண்ணெய், பூண்டு, வெங்காயம், அதாவது பழுத்த மிளகாய், ஃப்ரெஷ் ரெட் சில்லின்னு சொல்லுவோம், அது, உப்பு அண்டு கொத்தமல்லி. இதை வச்சு தான் இப்போது 3 minutes நம்ம பண்ண போகிறோம். பன்னீர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் 3 நிமிஷத்தில் இந்த டிஷ் பண்ண போகிறோம். பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிடுறேன். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுல வெங்காயத்தை போட்டேன், பொடியை இருக்கிற வெங்காயத்தை போட்டேன், இஞ்சி போட்டேன், பூண்டு போட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன், பழுத்த மிளகாய், ஃப்ரெஷ் ரெட் சில்லின்னு சொல்லக்கூடிய அந்த பழுத்த மிளகாயை போட்டு டாஸ் பண்ணுறேன். வெங்காயம் 3/4 பாகம் வந்துடுச்சு. கரெக்டாக 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், பன்னீரை போட போகிறேன். இதில் உப்பு போடலாம். இப்போது தேங்காய் பால் விட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்லாம். இது மேலே என்ன பார்க்குறேன், கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். ஸோ இது என்னோடய சிக்னேச்சர் டிஷ், பன்னீர் பழமிளகா வறுவல். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சிக்னேச்சர் அண்ட் ஸ்டைல் இருக்கும்.
யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை மாற்றாதீங்க. உங்கள் சிக்னேச்சர் டிஷ்னாவோ நீங்கள் போனீங்க அப்படின்னாவே அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதுதான் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் ப்ரொசீட், என்ஜாய் குக்கிங். ஜொல்லு உழுது பாருங்க, அந்த மாதிரி விழணும். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் வாட் எவர் யூ லைக் இட். ஆக்சுவலி தட் இஸ் யுவர் ஸ்டைல் அண்ட் சிக்னேச்சர். கீப் என்ஜாய்.